ஓகே சார், இதுதான் இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட். ஒரு நல்ல படம், அவ்வளவுதான். ஒரு நல்ல படம். ஒரு விளம்பரத்துக்காகவோ இதை வச்சு நாளைக்கு இவங்க ஏதோ ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்க போறவங்களோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நல்ல படம் வெளிவருவதற்கு ரொம்ப தடங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து இதை நான் பண்றேன்னு சொல்லி ஒரு 100க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுது. அதுவே ஒரு நல்ல விஷயம். பெரிய படங்கள் தான் ரிலீஸ் ஆகுங்கிறது. இப்போ சின்ன சின்ன படங்கள் 8 படம் 9 படம்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது. ஆனா எல்லா படம் பார்த்தா ஒரு பேய் படம் வந்து அப்படியே 100 பேய் படம், பேயே வெறுத்து போய் மனுஷனா திருப்பி பிறந்துடலாங்கிற அளவுக்கு நம்ம ஏன்டா பேயா போடணும் அப்படிங்கிற ஃபீல் பண்ற அளவுக்கு படம் எடுத்துருவாங்க. அது வெறும் வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு எடுக்கிறதுனாலதான் வருது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட். இது மலையாள படங்கள் தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடனரி ட்ரீட்மெண்ட். ஒரு கதையாகட்டும், கொண்டு போகும் விதமாக இப்ப இல்லை, ரொம்ப வருஷமாகுது. அது எல்லா விஷயமும். இது கூட ஆரம்பத்துல மலையாள பட டைரக்டர் தான் டைரக்ட் பண்றாரு. அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம இவர் தான் பண்ணி முடிச்சாரு. அதற்காக அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு துறை என்றால் எல்லாரும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு அந்த 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 இடம் இருக்கணும். இல்ல நீ எடுத்தா கூட உள்ள வரவே முடியாது, நீ எடுத்தா பிரயோஜனமே இல்லை. சில பேர் பாக்குறேன், இன்னைக்கு 10 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. 40 தியேட்டர்ல தமிழ்நாட்டுல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்னுடைய டிராமா ஒரு சாயங்காலம் கலெக்ட் பண்ற பணத்தோட பொறுத்தளவுதான் கிடைக்கும். அப்ப எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும்? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஓகே ஓடிடி கொடுத்துடலாம், இதே சேனலுக்கு கொடுத்துடலாம், என்ன சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் ரெடியா இருக்காங்களா, வா வா படம் எடுத்தியா வா வா. அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நல்ல படமா இருந்தா வாங்கணும். ஏன்னா டிவிலையும் தியேட்டரை விட்டு எழுந்து வெளில போயிடுவாங்க. டிவியில தப்புன்னு அமைக்கி வேற சேனலுக்கு போயிடுவாங்க. மோசமான படத்தை வாங்கி வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க. ஓடிடி அப்படி, நீ படம் ரிலீஸ் பண்ணு, நல்லா ஓடிச்சுன்னா நான் வாங்கிக்கிறேங்கிற அளவுக்கு. ஏன்னா அவங்க பெரிய பெரிய படங்களுக்கு எல்லாம் 500 கோடி 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் பெருசா தான்